யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கனாலுமே நம்ம வந்து யாருமே வந்து டைட்டில் வந்து சூஸ் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். அதோட தம்ப்நெயில் வந்து இம்ப்ரெஷனாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு யூடியூப் பிகினர் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பல ஒரிஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப் இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு கேன்வா அப்படிங்கிற ஆப்பை வந்து உங்களோட மொபைலில் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்டேட்டில் இருந்தாலும் ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலாம்னா அந்த கேன்வா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஆப்பை வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் பெய்ட் டெம்ப்ளேட்ஸும் இருக்குது, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸே போதும். இப்போ நார்மலாக வந்து நம்மளோட மேக்ஸிமம் வந்து தம்ப்நெயில் தான் வந்து நம்ம இதில் வந்து சூஸ் பண்ண கிரியேட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் ரீசெண்டாக கிரியேட் பண்ணதெல்லாம் இதில் இருக்கும். அதில் நான் லாஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுற டுடே டெக் நியூஸ் இருக்கலாம். ஸோ அதுக்குண்டான டெம்ப்ளேட் வந்து எப்படி கிரியேட் பண்ண நம்ம அதில் பார்க்கலாம். இதில் வந்து ரீசெண்ட் டிசைனில் வந்து நான் இது வந்து ரீசெண்ட் கிளிக் பண்ணதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ என்னோடய டெம்ப்ளேட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இது தான். ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்னா இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு 4 இமேஜ் வந்து இதில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அந்த ரீப்ளேஸ் கொடுத்தனா உங்களோட மொபைலில் இருக்க இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் இதில் வேறு டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒன்று இதில் நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் யூடியூப் தம்ப்நெயிலும் இருக்குது, இதில் நிறைய டிசைன் இருக்குது. இதில் நம்ம பேசிக் வேணும்னா ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் இந்த இருக்கு பாருங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் இருக்கும். இது பார்க்க தான் உங்களுக்கு இமேஜ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம தனித்தனியாகவே எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இதில் இருக்கும். இதில் இந்த இமேஜை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் வந்து கீழே ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நம்மளோட கேலரியில் இருக்கிற ஒரு இமேஜை வந்து நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஆமாம், இது வந்து நத்திங், அதாவது இது வந்து OnePlus மொபைல் வந்து. ஸோ OnePlus மொபைலில் வந்து இது வந்து PNG ஃபார்மெட்டில் இல்லை, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து PNG ஃபார்மெட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து PNG இமேஜ் வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு பக்காவான இமேஜஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். மற்றதுக்கு வேணாலும் கூட நீங்கள் இது டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும், நம்மளோட யூடியூப்க்கான நம்ம தம்ப்நெயில் வந்து நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஒரு அதிக ஆப்ஸோ இல்லை 4-5 ஆப்ஸ் 5-6 ஆப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும், நம்மளோட தம்ப்நெயிலை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி நம்மளோட வியூஸ்க்கு வந்து நம்ம வந்து நாமளே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட